இன்னைக்கு நம்ம 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன பிஃபோர் ஐ வேக் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்த தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் பத்தி சொல்லணும்னா, ஒரு சின்ன பையன் அவனோட கனவுல காணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன சுத்தி நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட கனவுல கான்கர் மேன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான உருவமும் அவனோட கனவுல அப்பப்போ வந்துட்டு இருக்கும். அந்த கான்கர் மேன் தான் வந்து அவன சுத்தி இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணி அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு சொல்லி ரொம்பவே சுவாரஸ்யமா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே லைக் பட்டனையும் அழுத்திருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கோடியை காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. கோடியை அடாப்ட் பண்றதுக்காக ஒரு பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. கடைசியில கோடியை செலக்ட் பண்ணி அங்க இருக்க அந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் கிட்ட கேட்கும்போது கோடி ரொம்பவே நல்ல பையன், இன்னும் சொல்ல போனா ரொம்பவே அமைதியான பையன். ஆனா என்ன ஒரே பிரச்சனை, அவ்வளவு சீக்கிரம் அவனை தூங்க வைக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 நாள் கூட அவனால தூங்காம இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் ஏதாவது கதை சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி தூங்க வைக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல, நாங்க அந்த பையனே அடாப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிச்சுட்டு லீகலா கோடியை அடாப்ட் பண்ணி அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு நல்ல ஸ்கூல்லயும் சேர்த்து விடுறாங்க. கோடியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹீரோயின் குளிக்கலாம்னு சொல்லி பாத்ரூமுக்கு வரும்போது அங்க இருக்க ஒரு பாத் டப்பை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கோடியை அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஒரு பையனும் இருந்திருப்பான். ஆனா இதே பாத்ரூம்ல பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது எழுந்திருக்க முடியாம தண்ணிக்குள்ள மாட்டி இறந்து போயிருப்பான். அந்த விஷயம் எல்லாம் ஹீரோயினுக்கு வரவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்காக ரீசெண்டா ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இருப்பாங்க போல. சீக்கிரமா கீழ வந்து அவங்களோட ரூம்ல இருக்க அந்த டேப்லெட்டையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கோடியை தூங்க வைக்கிறதுக்காக பெட்ரூமுக்கு கூட்டு வரும்போது ஹீரோயின் எவ்வளவுதான் சொன்னாலும் கோடி தூங்க மாட்டான். ஏன்னு கேட்டதுக்கு, நான் தூங்குனேன்னா என்னோட கனவுல கான்கர்மேன் சொல்லி ஒருத்தன் வருவான், அவன் இங்க இருக்க எல்லாரையுமே சாப்பிட்டுருவான், என்னோட அம்மாவை கூட அவன் தான் சாப்பிட்டு கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்பவே பயத்தோட சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினும் இது எல்லாமே என்னோட இமேஜினேஷன் தான், நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு, நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் கோடி தூங்காம அங்க இருக்க குழந்தைங்களுக்கான புக் எடுத்து அதுல ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளையோட போட்டோஸ் இருக்கும். அதையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துல தூங்கியும் போறான். அதே நேரம் கீழ ஹீரோவும் ஹீரோயினும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருக்கும். அவங்க 2 பேருக்கும் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு புரியாம ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பட்டாம்பூச்சிகள் நார்மல் சைஸ்ல இல்லாம ரொம்பவே பெருசா இருக்கும். அப்ப ஹீரோ கையில ஒரு கிளாஸ் எடுத்து அந்த பட்டாம்பூச்சிகள்ல ஒண்ணு பிடிப்பாரு. ஆனா அது ஹீரோவோட கண்ணு முன்னாடியே காத்துல மாயமா மறைஞ்சு போயிடும். என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியாம 2 பேரும் அன்னைக்கு நைட்டு தூங்கியும் போறாங்க. அடுத்த நாள் காலையில கோடி கீழ வரும்போது சுவர்ல மாட்டப்பட்டிருந்த அந்த இறந்து போன பையனோட போட்டோவை காட்டி இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோவும் உனக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்னொரு பையன் இருந்தான், இது அவனோட போட்டோ தான் சொல்லுவாரு. அதுக்கு இவனும் இப்போ அந்த பையன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ரொம்பவே சோகமா இப்போ அவன் நம்ம கூட இல்ல, நம்ம நினைச்சாலும் அவனை பார்க்க முடியாத தூரத்துல இருக்கான்னு சொல்லி கொடியை கூப்பிட்டுட்டு போய் அன்னைக்கு ஸ்கூல்லயும் விட்டு வந்துருவாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. வழக்கம் போல ஹீரோவும் ஹீரோயினும் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் நேத்தைக்கு மாறிய பட்டாம்பூச்சிகள் எல்லாமே வீட்டுக்குள்ள பறந்து வந்துட்டு இருக்கும். ஹீரோயினும் எல்லா கவலையும் மறந்து அந்த பட்டாம்பூச்சியை ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா சடனா ஹீரோயினோட முகம் எதையோ ஒண்ணு பார்த்து அதிர்ச்சியான மாதிரி மாறுது. என்னன்னு பார்த்தா இறந்து போனா ஹீரோயினோட பையன் அவங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு இருப்பான். அதை பார்த்து இவங்க 2 பேரால் நம்பவே முடியல. ஹீரோவும் ஹீரோயினை தடுத்து கண்டிப்பா இது ஏதோ இல்லூஷன் தான், டாக்டர் உனக்கு கொடுத்த மெடிசன் ரூம்ல இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டா இந்த இல்லூஷன்லாம் போயிடும்னு சொல்லி ஹீரோ போகும்போது ஹீரோ வேண்டான்னு சொல்லி ஹீரோவை தடுத்துட்டு பக்கத்துல வந்து அவங்களோட பையனை தொட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இது இல்லூஷன்லாம் கிடையாது, நிஜமாவே அவங்களோட பையன் அங்க நின்னுட்டு இருப்பான். இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. ரொம்பவே பயங்கரமா அந்த பையன் கிட்ட மன்னிச்சிருன்னு சொல்லி அழுவாங்க. ஹீரோயின் அழுகிற சவுண்ட் கேட்டு மேல தூங்கிட்டு இருந்த கோடியும் தூக்கத்துல இருந்து கண் முழிப்பான். கோடி தூக்கத்துல இருந்து எழுந்ததுனால இப்போ இங்க நின்னுட்டு இருந்த ஹீரோயினோட பையனும் மறைஞ்சு போயிடுவான். ஹீரோயின் எதுவுமே புரியாம திரும்பி பார்க்கும்போது ஒரு ஓரத்துல கோடி நின்னுட்டு இருப்பான். ஹீரோயினை பார்த்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அவனோட ரூம் டோரை லாக் பண்ணிப்பான். அடுத்த நாள் காலையில ஹீரோ கோடியை கூப்பிட்டு எதுக்காக நேற்றுக்கு நைட்டு வந்து எங்க கிட்ட சாரி சொன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு கோடியும் ரொம்ப சோகமா நேற்றுக்கு நைட்டு உங்க பையனை பத்தி நான் கனவு கண்டேன், அதனாலதான் நீங்களும் உங்க பையனை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கும் போயிடுறான். அதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ கனவுல என்னோட பையனை பார்த்தா எப்படி அவன் நேர்ல வந்தான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு கோடியும் நான் கனவுல என்னெல்லாம் காண்றனோ அது எல்லாமே நிஜத்துலயும் நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேசாம அமைதியா அன்னைக்கு ஸ்கூலுக்கும் போயிடுறான். கோடியோட பவரை ஹீரோயின் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருப்பாங்க போல. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயின் கூடவே கோடியையும் உட்கார வச்சு அவங்க பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்ல எடுக்கப்பட்ட வீடியோவை டிவில போட்டு ப்ளே பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு வந்து கோடியை தூங்க வைக்கிறாங்க. அவன் தூங்கினதுக்கு அப்புறம் கீழே ஹால்ல உட்காந்து இன்னைக்கு நம்மளோட பையன் வருவான்னு சொல்லி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல வீடு முழுக்க பட்டாம்பூச்சிகளோட இறந்து போனா அவங்களோட பையனும் வந்துருவான். ரொம்பவே சந்தோஷமா அந்த வீடியோல வந்த மாதிரியே ஏகப்பட்ட கிஃப்ட்டும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஹீரோயின் அவங்களோட பையன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே மாடியில இருக்க கோடி கனவுல பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் கோடி ரொம்ப பயப்படக்கூடிய அந்த கான்கர்மேனும் கோடியோட பெட்ரூம்குள்ள வரான். அந்த கான்கர்மேன் கோடிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லுது. அதை கேட்டு பயத்துல கோடி தூக்கத்துல இருந்து கண் முழிச்சிருவான். அதே நேரம் கீழே இருந்த ஹீரோயினோட பையனும் காணாம போறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ கீழே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இறந்து போனா அவங்களோட பையனோட போட்டோ எல்லாத்தையுமே சுவர்ல மாட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அதை
அத பார்த்த ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு, "உன்னோட சுயநலத்துக்காக கோடியே ஒரு ப்ரொஜெக்டர் மாரி, ஏதோ ஒரு மெஷின் மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. இதோட நிறுத்துன்னு" சொல்லி ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போடுவாரு. ஆனா ஹீரோயின் அவர் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம கோடிய கூப்ட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்றாங்க. அவன் எப்பயுமே கையில ஒரு கண்ணாடி ஜாருக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சிய பிடிச்சு வச்சிருப்பான். அதையும் ஸ்கூலுக்கு கையில எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல புல்லி பண்ணக்கூடிய ஒரு கேங் இருக்கும். அதிலிருந்து ஒரு பையன் வந்து கோடி கையில இருக்க அந்த கண்ணாடி பாட்டில தட்டி விட்டு உடைக்கிறான். அதனால கோடி கோவப்பட்டு எல்லார் முன்னாடியும் அந்த புல்லி பண்ண பையன கீழ தள்ளி விட்டுட்டு வேகமா அவனோட கிளாஸ்க்குள்ள ஓடி வந்துருவான். ஆனா ஒழுங்கா கிளாஸ் கவனிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு சரியான தூக்கமும் இல்ல. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். பார்க்கவும் ரொம்பவே டயர்டா இருப்பான். அதனால கிளாஸ்ல இருந்த அந்த டீச்சர் அவன கூப்பிட்டு, "உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஏன் ரொம்பவே டயர்டா இருக்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளாஸ்க்கு வான்னு" சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு ரூம கூப்பிட்டு போய், "இங்க நீ தூங்கி எழுந்து வான்னு" சொல்லிட்டு அந்த டீச்சரும் அங்கிருந்து போயிடுவாங்க. "ஓடியும் நம்ம தூங்கக்கூடாது. தூங்குனா கான்கிரமன் இங்க வந்து ஸ்கூல்ல இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணிருவான்னு" சொல்லி தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணுவான். ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டான். கோடி அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது காலையில இவன புல்லி பண்ண பையனும் வந்து, "எல்லாரும் முன்னாடியும் என்ன கீழ தள்ளி விட்டு அசிங்கப்படுத்திட்டல்ல. உன்னை என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லி கோடிய அடிக்கலான்னு சொல்லி பக்கத்துல வரும்போது, அதே சமயம் பின்னாடியே அந்த கான்கிரமன் வரும். இப்பதான் அந்த கான்கிரமன ஃபுல்லா காட்டுறாங்க. ஏதோ எலும்பு கூடு மேல பழைய கந்தல் துணிய போத்துன மாரி. பார்க்கவே ரொம்பவே கொடூரமா இருக்கும். அந்த கான்கிரமன் ரொம்பவே அமைதியா புல்லி பண்ண பையனுக்கு பின்னாடி வந்து, அவன கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இழுத்துக்கும். அப்ப அந்த ரூமுக்கு வெளியில நடந்து போயிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு அத பார்த்துட்டு பயங்கரமா சத்தம் போட்டு கத்துவா. அந்த சத்தத்துல கோடியும் எழுந்துருவான். கோடி எழுந்ததுனால அந்த கான்கிரமன் அங்கிருந்து காணாம போகுது. கூடவே அந்த புல்லி பண்ண பையனும் காணாம போறான். அன்னைக்கு சாயந்திரமே அந்த புல்லி பண்ண பையனோட பேரண்ட்ஸ், போலீஸ்ன்னு எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்து காணாம போன பையன பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கோடி ரொம்பவே பயத்தோட ஹீரோயின் கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாம அமைதியா கார்ல ஏறி அன்னைக்கு வீட்டுக்கும் வந்துருவான். அப்படியே சில நாட்கள் போகுது. ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கோடி சரியா தூங்குனாதான் இறந்து போனா தன்னோட பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட போய், "நாங்க ஒரு பையனா அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா நைட்லாம் அவன் சரியா தூங்குறதே இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு சொட்டு கூட தூங்காம கிட்டத்தட்ட 2, 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படியே போனா அவனோட ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படுமோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஸ்லீப்பிங் டேப்லெட் நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணி தர முடியுமான்னு" சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அத கேட்ட டாக்டர் ரொம்பவே கோவப்பட்டு, "சின்ன பசங்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் குடுக்க கூடாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு" சொல்லி ஹீரோயின போட்டு பயங்கரமா திட்டுவாரு. அத கேட்ட ஹீரோயினும் முகத்த ரொம்பவே சோகமா வச்சுட்டு, "எனக்கு வேற வழி தெரியல. உங்களால மட்டும் தான் என்னோட பையன காப்பாத்த முடியும்னு" சொல்லி சென்டிமென்ட்டா ஒரு பிட்ட போட்டு அந்த டாக்டரையும் சம்மதிக்க வைக்கிறாங்க. அந்த டாக்டரும் டேப்லெட்டுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி குடுத்துட்டு, "இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா என்னோட வேலையே போயிடும். அது மட்டும் இல்லாம நான் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இது வெளியில யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ட கோடி குடிக்கக்கூடிய அந்த பால்லயும் கலந்து அவனுக்கு மாத்திரை கலந்த அந்த பால ஹீரோ கிட்ட கொடுத்து கோடிக்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஹீரோவும் அந்த பால குடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு போகும்போது கோடி அவர கூப்பிட்டு, "உங்க பையன் எப்படி இறந்து போனான்னு" சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோவும், "ஒரு நாள் பாத்டப்ல அவன் குளிச்சிட்டு இருந்தான். அதுல இருந்து வெளியில வர முடியாம மூச்சு திணறி தண்ணிக்குள்ளேயே இறந்து போயிட்டான்னு" சொல்லுவாரு. இவ்வளவு நாளா கோடி ரொம்பவே சந்தோஷமான கதைகள கேட்டுட்டு, சந்தோஷமான கதைகளையும் படிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பான். அதனால அவனுக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாமே நல்ல சந்தோஷமான கனவுகளா வந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு கதைய கேட்டு தூங்குனா, கண்டிப்பா அவனுக்கு மோசமான கனவுகள் தான் வரும். ஆனா அது எந்த அளவுக்கு மோசமானதுன்றதையும் பாருங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா தன்னோட பையனுக்காக ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல அன்னைக்கும் வீட்டுக்குள்ள பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருக்கும். கூடவே இறந்து போன ஹீரோயினோட பையனும் வர்றான். ஆனா வழக்கமா சந்தோஷமா இருக்கக்கூடிய பையன் இப்ப ரொம்பவே சோகமா ஹீரோயின பார்த்து முறைச்சிட்டே இருப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அவனோட கண்ணு ரொம்ப ஒரு மாரி ஆகி வாயில இருந்து ஏகப்பட்ட பூச்சிகள் பறந்து வந்துட்டு இருக்கும். அத பார்த்து ஹீரோ ரொம்பவே பதறி போய் உடனே ஓடி போய் கோடிய தூக்கத்துல இருந்து எழுப்புறேன்னு சொல்லி ஓடுவாரு. ஹீரோயினுக்கு அவங்களோட பையன இந்த நிலைமையில பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பாங்க. கோடி ஆர்ஃபனேஜ்ல இருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது கூடயே ஒரு சின்ன மரப்பெட்டியும் கொண்டு வந்திருப்பான். இப்ப அந்த மரப்பெட்டிய ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்து அந்த கான்கர்மன் வெளியில வருது. ஹீரோவும் கோடியை எப்படியாவது தூக்கத்துல இருந்து எழ வைக்கணும்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டும் அவன உலுக்கியும் என்னென்னவோ பண்ணி பாப்பாரு. ஆனா கோடி ஒரு இன்ச் கூட அசையல. ரொம்பவே கோவமா ஹீரோயின பார்த்து, "இவனுக்கு என்னாச்சு? ஏன் எழ மாட்றான்னு" சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ரொம்பவே சோகமா, "நம்ம பையன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக நான் தான் டாக்டர் கிட்ட கேட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் வாங்கிட்டு வந்து அவனுக்கு குடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொல்லி பயங்கரமா அழுவாங்க. அத கேட்ட ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப மட்டும் இவன் தூக்கத்துல இருந்து எழலனா நம்ம 2 பேரும் மேல போக வேண்டியதுதான்னு சொல்லி கோடிய போட்டு பலார் பலார்ன்னு பயங்கரமா அடிப்பாரு. அதே சமயம் கான்கர் மேனும் அந்த பாக்ஸ்ல இருந்து ஹீரோ இருக்க அந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்கு. ஹீரோ ஒவ்வொரு தடவை கோடிய அடிக்கும் போதும் லைட்டா தூக்கத்துல இருந்து கண் முழிப்பான். எப்பெல்லாம் கோடி கண் முழிக்கிறானோ அப்பெல்லாம் அங்க நடந்து வந்துட்டு இருக்க அந்த கான்கர் மேன் லைட்டா கிளிச் ஆன மாதிரி ஃபிளிக்கர் ஆயிட்டா தான் வந்துட்டு இருக்கும். ஆனா ஹீரோ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கோடிய முழுசா தூக்கத்துல இருந்து எழ வைக்க முடியல. சரி இவனை தான் தூக்கத்துல இருந்து எழ வைக்க முடியல. இந்த கதவையாவது லாக் பண்ணிட்டு உள்ள பத்திரமா இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் போய் அந்த கதவை லாக் பண்ணிட்டு கான்கர்மேன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கதவு பின்னாடியே உட்காந்துப்பாங்க. ஆனா அந்த கான்கர்மேன் அந்த கதவையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள வருது. உள்ள வந்த உடனே ஹீரோவை கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இழுத்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோ முழுசாவே அந்த கான்கர்மேனுக்குள்ள போயிட்டான். அத பார்த்து ஹீரோயின் ரொம்ப பயத்தோட அத அடிக்கலாம்னு சொல்லி பக்கத்துல ஓடி வரும்போது பலாருன்னு கன்னத்திலே ஒண்ணு விக்குது. ஹீரோயின் தூக்கிட்டு போய் அந்த ரூமோட மூலையில வீசப்படுறாங்க. அதுல ஹீரோயின் அங்கேயே மயங்கியும் போறாங்க. திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி கோடி போலீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்த போலீஸும் ஹீரோயினை பார்த்து
"உங்க கணவர் எங்கன்னு?" சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையும் சொன்னா. கண்டிப்பா இந்த போலீஸ் நம்ப மாட்டாங்க. நம்மள தான் பைத்தியம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி. அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியல. நைட்ல இருந்து அவரு வீட்டுக்கு வரல. கால் பண்ணி பார்த்தேன் ரீச்சும் ஆகலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் போய் கோடிய பார்த்துட்டு, ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு பையன அடாப்ட் பண்ணி கூப்ட்டு வந்து, இல்லீகலா அவனுக்கு தூக்க மாத்திரை வேற குடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவன போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி ஹீரோயின போட்டு பயங்கரமா திட்டுவாரு. ஏன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கவன எழுப்பணும்னு சொல்லி. ஹீரோ அவனோட கன்னத்துல பலார் பலார்ன்னு அடிச்சிருப்பாரு. அவரு அடிச்சதுல அவனோட கன்னமே சிவந்து போயிருக்கும்.